கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கலர் கலராக கண்ணை கவரும் வகையிலும் ருசிக்க தூண்டும் வகையிலும் தயார் செய்யப்படும் கேக் வகைகள் குறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் தேவாலயங்கள், வீடுகள், தனியார் நிறுவனங்கள் என பல இடங்களில் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி தங்களது மகிழ்வை வெளிப்படுத்துவார்கள். எனவே கிறிஸ்துமஸ் பண்டிகையில் கேக் முக்கிய பங்கு வகிக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் அனைத்து பேக்கரிகளிலும் கேக் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிளம் கேக், ஃப்ரூட் கேக் உள்ளிட்ட வகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்படுகிறது. இந்த வகையான கேக்குகள் அதிகமான உலர்பழங்கள், நட்ஸ் வகைகள் கலந்து செய்யப்படுவதால் அதிக சுவையுடன் காணப்படுகிறது. மேலும் பொதுமக்களுக்கு விருப்பமான வகையில் முட்டைகள் சேர்க்கப்பட்டும் முட்டைகள் சேர்க்கப்படாமலும் கேக்குகள் செய்யப்படுகின்றன. பிளேன் கேக், கேரட் கேக், அவுல் கேக், ஃப்ரூட் கேக் என அனைத்து வகையான கேக் வகைகளும் மும்முரமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நமக்கு இப்போ கிறிஸ்மஸ்க்கு நமக்கு ப்ளம் கேக் எல்லாமே இருக்குது. நமக்கு ரிச் ப்ளம்மு, அதே மாதிரி க்ரீம் கேக்கு, பனானா கேக்கு எல்லாமே நம்மகிட்ட வெரைட்டி எல்லாமே இருக்குது. கூடுதல் டேட்ஸ் கேக்கு, பனானா கேக்கு, அவுல் கேக்கு அந்த மாதிரி நல்லா கஸ்டமர் விரும்பி நம்மகிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட்டு, பாஞ்சோ, சாக்லேட் ட்ரஃபிள் அதே மாதிரி எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட வெரைட்டி நிறையவே இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு நம்ம மெயினாக ப்ளம் கேக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1/4 kg, 1 kg, 2 kg அந்த மாதிரி எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது. நீங்கள் எப்படி கிஃப்ட் பேப்பர் மாதிரி நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி கிஃப்ட்லேயே உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறோமோ அதை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மக்கள் ஆர்வமுடன் கேக்குகளை வாங்கி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நிறையா ப்ளம் கேக்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ளம் கேக்கு, க்ரீம் கேக்கு, சாக்லேட் கேக்கு ஆர்டர் மட்டுமே இன்னைக்கு காலையில் மட்டுமே 100 கேக்கு 200 கேக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆர்டரும் 200க்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது. கேக்கு வந்ததுலேருந்து கேக்கு ப்ளம் கேக் போய்கிட்டே தான் இருக்குது. ப்ளம் கேக்கு, க்ரீம் கேக்கு, சாக்லேட் கேக்கு எல்லாமே நிறைய போய்கிட்டு. கேக் வகைகளுடன் இனிப்பு மற்றும் கார வகைகள் என அனைத்து பண்டங்களையும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வியாபாரிகள் தீவிரமாக தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். கிறிஸ்மஸுக்கு ஸ்கூல்ல இருந்தும் சர்ச்சில் இருந்தும் நிறையா பல்க் ஆர்டர்ஸ்லாம் டெய்லி வந்துகிட்டே இருக்குது. அதோட வேலைகள் எல்லாமே டெய்லி போயிட்டு தான் இருக்குது. 5 kg, 7 kg, 8, 10 kgக்குள்ள கேக்லாம் இது பட்டர் க்ரீமில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் நிறைய ஆர்டர் வரும். வந்தோடனே கேட்குற டயத்தில் நாங்கள் டெய்லி ரெடியாகி போயிட்டே தான் இருக்குது. ஆர்டர் எங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சர்ச்சு, ஸ்கூலு, அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே தான் இருக்குது. கிறிஸ்மஸ் ஃபேமிலி கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு வருவது ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் கேக்குகள் இங்கு அனைவரும் நினைவுக்கு வரக்கூடிய அளவில் இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது களை கட்டி காணப்படுகிறது. கேக்குகள் தயாரிக்கும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை பிளம் கேக்குகள் அதிகமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொதுமக்களின் ஆர்டரின் பெயர்களில் இங்கு 2 அடி கேக்குகள், கிறிஸ்துமஸ் தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்ற வகையிலான அனைத்து கேக்குகளும் இங்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது பொதுமக்களின் தேவைக்கேற்ப 2 அடி 3 அடி என அனைவரின் விருப்பத்திற்கேற்க இங்கே கேக்குகளானது தயாரிக்கும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் பண்டிகையானது களை கட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சம்பத் முருகன்.